அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்னன்னா, ஜோதிடரை குழப்பும் விதிகள், அதுக்கப்புறம் ஜாதகத்தை பொய்யாக்கக்கூடிய விதிகள் அப்படின்னு ஒரு வீடியோ நான் ஒன்று போட்டிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு லக்ன குழப்பத்தை பற்றி நான் அதில் வந்து சொல்லியிருப்பேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு தான் வந்து இந்த நபர் வந்து என்னை கான்டாக்ட் பண்ணாங்க. என்னோட பையனுக்கு வந்து லக்ன சந்தியில் தான் பிறந்திருக்கான், குழப்பமாக இருக்குது, உங்களோட வீடியோவை பார்த்தேன், அதனால் உங்கள்கிட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் பண்ணோம்னா லக்னத்தை உறுதிப்படுத்த முடியும் அப்படிங்கிறக்காண்டி வந்தார். இப்போ ஜாதகம் வந்து நான் வந்துட்டுருக்கு. நான் எப்படி வந்து லக்னத்தை கன்ஃபார்ம் பண்ண நான் சொல்கிறேன் பாருங்கள். கும்ப லக்னம் 29 டிகிரி மீன லக்னமாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல வந்து புதன் சுக்கிரன், 3ஆம் இடத்துல வந்து சூரியன், 4ஆம் இடத்துல வந்து குரு சனி, 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல செவ்வாய் கேது, 12ஆம் இடத்துல சந்திரன். இந்த மாதிரி தான் வந்து அவர் ஜாதகத்தை வந்து கொடுத்துருந்தாரு. மீன லக்னமாக இருக்கக்கூட வாய்ப்புகள் உள்ள ஜாதகம் தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து பிறந்த டைம் ஒரு 5 நிமிஷம் முன்னப்பின்னா இருக்கும். ஒருவேளை மீன லக்னமாகவும் இருக்கலாம், கும்ப லக்னம். அந்த கன்ஃபியூஷனோட தான் வந்து அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. நான் கேட்ட கேள்வி வந்து, கும்ப லக்ன குணமான உங்கள் பையன் வந்து கொஞ்சம் பிடிவாத குணம் உள்ளவனா, கொஞ்சம் தயக்க சுவாபம், அதாவது கூச்ச சுவாபம் உள்ளவனா அப்படின்னு கேட்டேன். இப்போ லக்னத்தோட சனி தொடர்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிடிவாத குணங்கள் வந்து இருக்க தான் செய்யும். அதே நேரத்தில் வந்து கும்ப லக்ன குணமான மற்றவங்க கூட பொருந்தி போகாதது, தனிமையை விரும்புறது, கொஞ்சம் கூச்ச சுவாபத்தோட நடந்துக்கிற இந்த குணம் இருக்குதான்னு கேட்டால் ஆமாங்க கண்டிப்பாக உண்டுங்க அப்படின்னா. அதே நேரத்தில் பையனுக்கு வந்து சந்திரனோட, அதாவது சந்திரன குரு ஒரே டிகிரியில் வந்து பார்க்கறதுனால கண்டிப்பாக புத்திசாலியாக தான் இருப்பான். மன பாதிப்புகள் எதுவும் இருக்காது. நல்லா அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நல்ல பையனாக தான் இருப்பான். அதுக்கப்புறம் கரண்ட்ல வந்து இவருக்கு ராகு திசை சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்கு. ராகு திசையில சுக்கிர புத்தி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ மீன லக்னமா இருந்தா சுக்கிரன் அட்டமாதிபதியா வருவாரு. இருந்தாலும் அட்டமஸ்தானத்துக்கு 6ல் மறைஞ்சு லக்னத்திலேயே வந்து அவர் உச்சம்ங்கிற வலுவில் இருந்தா கூட என்ன இருந்தாலும் மீன லக்னக்காரங்களுக்கு வந்து ஒரு இக்கனா அவர் வைக்க தான் செய்வார். சுக்கிரன் வந்து நல்ல பலன்களை செய்யறவர் கிடையாதுங்கிற அடிப்படையில் இந்த சுக்கிர தசை சுக்கிர அந்தாரம் இந்த மாதிரி நேரங்கள்லாம் அந்த ஜாதகத்தில் கால்குலேட் பண்ணி அந்த டைம்லாம் வந்து எதுவும் மன உளைச்சலை சந்திச்சாரா இல்லை நெகட்டிவை சந்திச்சாரான்னு கேட்டால் இல்லைங்க. அவருக்கு வந்து சுக்கிர அந்தாரம் சுக்கிர புத்தி இப்படிலாம் வரும்போதெல்லாம் வந்து நல்ல பலன்கள் தான் நடந்திருக்கு. இந்த ராகு திசையிலேயே வந்து சுக்கிர புத்தி தொடங்கினதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நல்ல வேலையே வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. சுக்கிர புத்திலேயே வந்து நல்ல வேலை கிடைச்சிருக்குது. அந்த வேலையின் மூலியமா வெளி மாநிலத்துக்கு நகர்த்தி இருக்கவரை பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்தோட வந்து சுக்கிரன் வந்து கும்ப லக்னமாக இருந்தால் 8ஆம் இடத்தோட தொடர்புல வந்து இருக்காரு. அப்போ சுக்கிர புத்தியில் ராகு தசை சுக்கிர புத்தி வந்த உடனே வெளியில வந்து அவரை நகர்த்தி இருக்கு. அதை வச்சு தான் வந்து நான் வந்து லக்னத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணேன். சுக்கிர புத்தி வந்து நல்லது செய்யுது. இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதிங்கிற முறையில் 2வது லக்னத்தோட குணங்களும் வந்து பொருந்தி போகுது. சுக்கிர புத்தி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளி மாநிலத்துக்கு வந்து நகர்த்துது. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வந்து வெளி மாநிலத்துக்கு நகர்த்துது. இப்படி எல்லா விதிகளும் வந்து பொருந்தி போகிறதுனால உங்க பையன் வந்து கும்ப லக்னமாக தாங்க இருக்கும். இந்த வயசுல இந்த மாதிரி நல்லதுகள்லாம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி மற்றபடி வேற டிஸ்கஷன்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ஜாதகத்தில் வந்து லக்ன குழப்பத்துக்கு வந்து எப்படி நம்ம வந்து தீர்வு காணணும் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இந்த மாதிரி ஒரு சில பாயிண்ட்டுகளை சொல்லி வந்து லக்னத்தை வந்து உறுதி பண்ணணும். இந்த ஜாதகத்தை உங்க கூட பகிர்ந்துக்கிடணும்னு நினச்சேன், பகிர்ந்துக்கிட்டேங்க. இதே மாதிரி நான் இன்னொரு நல்ல ஜாதகங்கள் ஏதாவது வந்து கிடைச்சதுன்னா உங்க கூட வந்து நான் கண்டிப்பாக வந்து பகிர்ந்துக்கிறேங்க. ஓம் நமச்சிவாயா.